சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன், இப்படி வெங்காயம் 5, தக்காளி பெரிய தக்காளி 2, அப்புறம் பச்சை மிளகாய் 2, மல்லி புதினா கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, தயிர் கொஞ்சோன்னு, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஆயிலு, அப்புறம் பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை, இது பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக்கரை வச்சாச்சு. சூடு வந்தோடனே 1 கப்பு ஆயில் ஊற்றணும். 1 கப்பு ஆயில் ஊற்றிட்டு சூடு வரணும். ஆயில் சூடு வந்தோடனே பட்டை கிராம்பெலாம் போட்டுக்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸு செய்கிற மாதிரி ஈஸி கிரேவி. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக்கரில் ஈஸியாக செய்யலாம். சிக்கன் வந்து கடையிலே பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க, அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பட்டை கிராம்பெலாம் போடுவோம். பட்டை கிராம்பு, இந்த பிரிஞ்சி இலை, இதெல்லாம் ஒன்றாவே இருக்கும், அதை எடுத்து போட்டுக்குவோம். ஆயில் சூடு வந்தோடனே இதெல்லாம் போட்டுருவோம். போட்டோன்னே அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் வர வரைக்கும் வேகணும், பொரியணும். பொரிஞ்சோன்னே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போடுவோம். நான் வந்து 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பல்லாரி. ஏன்னா கிரேவிக்கு வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும், கரைஞ்சிரும். அதனால் வெங்காயம் நிறையா போட்டு வேக விடுவோம். இதில் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வேகும், அந்த கோல்டன் கலர் வரும். அதுக்காண்டி உப்பு சேர்த்துக்குவோம். இந்த உப்பே வந்து சிக்கனுக்கும் சேர்த்தே நீங்கள் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் ஒன்றாவே நான் போட்டுட்டேன். பத்தலைனா கூட நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம், இதுலேயே சிக்கனுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும். கோல்டன் கலர் வந்துடுச்சு. வந்தோடனே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி தான் போடணுன்னு இல்லை, கடையிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாக்கெட்டில் எல்லாம் வருது 5 ரூபான்னு. அதை எடுத்து ஒரு பாக்கெட் வாங்கி போட்டிங்கனாலும் போதும். நான் ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த இஞ்சி பூண்டு நல்லா கருவி வாசனை வரணும். அதுக்கு பிறகு மல்லி புதினா எடுத்து வச்சது போட்டுக்குவோம். மல்லி புதினா பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், ஏன்னா உங்களுக்கு நல்லா காரமாக நல்லாயிருக்கும், 1.5 ஸ்பூன் போட்டேன். இது வந்து நீங்கள் வந்து வெறும் சாப்பாடு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இது மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதனால் காரம் நல்லா இருக்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து தக்காளி, கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3-4 கூட போட்டுக்கலாம். ஏன்னா வெறும் தயிர் மட்டுமே சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் தக்காளியை அதிகப்படுத்திக்கிட்டு தயிரை கொஞ்சம் கம்மி பண்ணியே ஊற்றிக்குவோம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருவோம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு, நல்லா கிண்டி விட்டு பார்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப்பு தயிர் ஊற்றினா போதும். தயிரும் கூட நீங்கள் பாக்கெட் தயிர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கி ஊற்றிக்குங்க. எதுவுமே சிரமம் இல்லாமல் ஈஸியாக செய்யலாம். இப்போ சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்குவோம். சிக்கன் எல்லாமே சின்ன பீஸ் தான், லெக் பீஸ் மட்டும்தான் முழுசாக போட்டிருக்கோம். நீங்கள் இதை விட பெருசாக சின்னதாக வேணாலும் சொல்லி கட் பண்ணிக்கலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மிளகாத்தூள், உப்பு, தயிர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கனில் வந்து உள்ளே போகும். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனோன்னே இதில் வந்து நம்ம சிக்கன் மசாலா இப்போ எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்குவோம்.
இது சிக்கன் மசாலா வந்து நான் அரைச்சதெல்லாம் கிடையாது, சும்மா பாக்கெட்டில் வர மசாலா தான். அதே மாதிரியே நீங்களும் வாங்கியே போட்டுக்கோங்க, எதுவுமே சிரமம் கிடையாது. வெறும் சிக்கன் மசாலானே இருக்கும். அது வாங்கி அதுலேருந்து 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி 1/2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். 1 கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் 1/2 கிளாஸ் தான் நான் ஊற்றுறேன். 1/2 கிளாஸ் ஊற்றியாச்சு. ஏன்னா அதிகமாக ஊற்றினா குழம்பு மாதிரி ஆகிடும். 1/2 கப்பு ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 3 விசில் அடிக்கணும். இது 3 விசில் அடித்தா நல்லா வெந்திருக்கும். கரைஞ்சாலும் கூட பரவாயில்ல உங்களுக்கு. விசில் அடித்தோன்னே கேஸை எடுத்து விட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து சிக்கன்லாம் வெந்துருச்சு. வெந்து கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பொட்டுக்கல்லையை வந்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணியிருக்கேன். இது மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் அந்த இடிக்கிறதுல வச்சு இடித்தாலும் பொடி ஆகிடும். இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றாலாம் மிக்சி தேவையில்லை, அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறது. பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு இது மாதிரி எது இருந்தாலும் கரைச்சி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் கடலை மாவு ஊற்றாதீங்க. இதை நம்ம கரைச்சி ஊற்றிக்குவோம் கொஞ்சம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் பொடியை அதில் மேலாக தூவிடுவோம். மேலாக தூவி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சு கொதிக்க விடணும். மூடி போடலாம் தேவையில்லை. கொதித்து கொஞ்சம் கிரேவி ஆனோடனே எடுத்துடலாம். இது கிரேவி ஸ்மெல்க்கு கருவேப்பிலை சேர்த்தா தான் அந்த ஸ்மெல் நல்லா வரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.